செம்ம டயர்டாக இருக்குது. காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா? போட்டுட்டு வரேன். இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். நாளைக்கு காலையில் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஆஃபீஸ் லீவா? நீங்கள் வரீங்களா? 2 நாள் போய் தங்கலான்னு இருக்கேன். இல்லை, என்னால் வர முடியாது. நீயே போயிட்டு வா. சரிங்க. ஏங்க கேபு கொஞ்சம் புக் பண்ணுறீங்களா? நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நான் புக் பண்ணுறேன். நான் பேக் பண்ணிட்டேங்க, அவ்வளோதான். ஏதோ 2 நிமிஷத்தில் பண்ணிடுவேன். நீங்கள் இப்போவே புக் பண்ணுங்க. இவ 2 நிமிஷம்னாலே 2 மணி நேரம் பண்ணுவா. இவ்வளோ நம்பி கேப் வேறு புக் பண்ணணுமா? என்னங்க நின்றுட்டுருக்கீங்க? சீக்கிரமாக புக் பண்ணுங்க. இதோ புக் பண்ணுறேன். ஒரு கேபு புக் பண்ணுறதுக்கே 1000 தடவை சொன்னால் தான் செய்கிறது. ஹலோ. லொக்கேஷன் வந்துருங்க. பொறுமையாகவே வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. என்னது, பக்கத்தில் தான் இருக்கீங்களா? உடனேவே வந்துடுவீங்களா? நீ இன்னும் பேக் பண்ணி முடிக்கலையாடி? கேப் இப்போ வந்துடும். இதோ முடிச்சிட்டேங்க, அவ்வளோதான். அட இவா வேற, சீக்கிரம் அள்ளி எல்லாத்தையும் பேக்குள்ளே போடு. என்னது, வந்துட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. என்னது, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. வெயிட்டிங் சார்ஜ் போடுறீங்களா? இதுக்கு தாண்டி சொன்னேன் ரெடி ஆனோடனே புக் பண்ணுறேன்னு. என்னத்தை பொறுமையாக மடிச்சு வச்சுட்டு இருக்க? அப்படியே தூக்கி பேக்குள்ளே போட்டு மூடு. எந்திரி, சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பு முதல்ல. சார், இப்போ வரீங்களா இல்லை கேன்சல் பண்ணுறதா? கேன்சல் எல்லாம் பண்ணிடாதீங்க, எந்தோ இப்போ வந்துடுறோம். சரிங்க, நான் போயிட்டு வரேன். கிளம்பு முதல்ல, நின்று பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இவளை கிளப்பி அனுப்புறதுக்குள்ள உயிரே போயிடும் போல. அடியே சீக்கிரம் போடி, நின்றுட்டு இருக்காம. என்னங்க, நான் குழந்தைய ரெடி பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அடி பாவி.